நம்ம பொதுவாக ஜிபே யூஸ் பண்ணுறப்போ சரி, ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணுறப்பவும் சரி, ₹100 ஏன் ₹500 50,000 வரையும் இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதில் தான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமே ₹10,000 மேலே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 1 hour டிலே ஆகும். அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து யூபிஐ பின் போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு போய் சேராது. அதே மாதிரி உங்களுக்குமே டெபிட் ஆகாது. 1 hour கழிச்சு தான் உங்களுக்கு டெபிட் ஆகும். அட் த சேம் டைம் 1 hour கழிச்சு தான் அவங்களுக்கும் வந்து கிரெடிட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஃபேக் ஃப்ராட்லாம் வந்து இப்போ அதிகமாக ஆயிட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1 hour வந்து கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1 hourல உங்களோட மனசு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வந்து 1 hourக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து போகாது. இப்போ நீங்கள் டக்குன்னு யாருக்காவது தெரியாமல் நீங்கள் ஒரு நம்பரை கொடுத்து பே பண்ணிட்டீங்க, ஐயோ பே பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஐயோ இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு யோசனை வரும். ஏன்னா இப்போ வந்து அடிக்கடி ஸ்கேம் நடக்குது. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து இந்த அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய ஃபேக் ஐடியா இருக்கட்டும், நிறைய ஸ்கேம்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம பரிதாபப்பட்டு அனுப்பிச்சாலும் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்கிறப்பவும் சரி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியாமல் யாராவது ஒருத்தர் அரை மணி நேரம் கழிச்சுன்னு சொல்லுவாங்க அது ஃபேக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுக்காக தான் 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் ஃபேக் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்றது இது நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஆர்பிஐ இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2025 மட்டும் கொஞ்சம் டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. 28 லட்சம் ஃப்ராட் கேசஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 22,931 கோடி, கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ 22,000க்கும் மேலே கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ராட் கேசஸ்னால ஃப்ராட் வந்து ஏமாற்றி இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து ஃப்ராட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மேஜர் ஷேர், ஏதாவது மேஜராக வந்து எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10,000 மேலே தான் வந்து அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதிகமாக வந்து 10,000க்கு மேலே தான் வந்து நிறையா பேர் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து 10,000 லிமிட்டாக போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஒரு ஹை வேல்யூ பேமெண்ட்ஸ்க்கு மேலே யாராவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமே வந்து 10,000க்கு மேலே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 1 hour டிலே ஆகும். அதே மாதிரி 50,000க்கு மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 50,000க்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்டபிளான பர்சன் கிட்ட இருந்து அப்ரூவல் வரணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொண்டு வர போகிறாங்களாம். எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேரண்ட்ஸே இருக்கட்டும். ஸோ இன்னசென்ஸ் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து 5,000 அனுப்புறதுக்கு பதிலாக 50,000 அனுப்புவாங்க. 4,000 அனுப்புறதுக்கு பதிலாக கூட ஒரு 0 வந்து சேர்த்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பிட்டாங்க, தவறாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு அப்ரூவல் அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சனுக்கு வந்து போகும். ஸோ அவங்க வந்து அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தெரியாமல் அனுப்புறாங்க அப்படின்னா ஃபேமிலியில் இன்னொரு பர்சன் வந்து கொஞ்சம் விசாரிப்பாங்க, எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அனுப்புறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டும் வந்து அப்ரூவல் ஆகுமா. ஸோ இதுவுமே வந்து ஃப்ராட் யூசர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டுமே கொண்டு வராங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா. ஸோ அதோட சேர்த்து ஃப்ராட் யூசர் ஆகிற மியூல் அக்கௌண்ட்ஸையுமே வந்து கிராக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் தான் லிமிட் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு மேலே வந்து அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஷேடோ கிரெடிட்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்லாம் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே ஃபீட்பேக் இப்போதைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபீட்பேக் வந்து நல்ல விதமாக வந்துருச்சு அப்படின்னா மே மாதத்துக்குள்ளே வந்து இதை வந்து கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூலு எல்லா டிரான்சாக்ஷனுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நான் ஷாப்பில் ஸ்வைப் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸு, ஆட்டோ டெபிட், இந்த மாதிரி இஎம்ஐ சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்குறது கிடையாது. இதை தாண்டி நம்ம வந்து லம்பான அமௌண்ட் 10,000 மேலேயோ இல்லை 50,000 வரையும் டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ரூலில் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்டேட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், உங்களோட தம்பியாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியில் யார் எந்த பர்சனும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒயிட் லேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒயிட் லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், டிலே ஆகாது. இந்த 1 hour இருக்கட்டும், அதே மாதிரி 50,000 அனுப்பும் போது அக்சஸ் கேட்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இதோடைய நல்ல விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேம்லாம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி மிஸ்டேக்னா கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐயோ தப்பாக அனுப்பிட்டோமா நம்ம வந்து உடனே வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வந்து ஆப்ஷன் இருக்கனால இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ என்னதான் நல்லதாக இருந்தாலும் சில கெட்டதும் இருக்கும். ஸோ வந்து அர்ஜென்ட் பேமெண்ட்ஸ்க்குலாம் இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால ஸோ அர்ஜென்ட்டாக பே பண்ணுறவங்க அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக பே பண்ணுறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவங்க லம்பான அமௌண்ட் தான் வந்து டக்குன்னு பே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டிலே ஆச்சு போச்சு அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது கரெக்டாக வர்றதுக்காக ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ மார்ச் 8 வரையும் அதுக்கான டைம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபீட்பேக் முடிச்சு மார்ச் 8க்கு அப்புறம் இதுக்கான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.